17 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். சண்முகப்பாண்டி அங்கிருந்து வர்றார், திருநெல்வேலியிலிருந்து வர்றார். வந்து சேசனை ஒரே சுலமட்டி தாலேசனை உடைச்சு அவரை வெளியே கூட்டுக்காந்து வெளியே விடுறாரு. எஸ்பி கேட்கிறார், ஏங்க இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து சேசனை உடைச்சிட்டாங்க, யாருன்னு கேட்டோன்னே அவர் பேரை கேட்டோன்னே ஐஜி விட்டு விடுங்கள் என்று சொன்னார். அன்று அப்படி ஒற்றுமையாக இருந்த சமூகம் இன்று சில கயவர்களால் இன்று நாய்நெறி கூட நம்மளுடைய சமுதாயத்தை சீண்டி பார்க்கின்ற அளவிற்கு இருக்கு என்று சொன்னால் எங்களுக்கு எல்லாம் வேதனையாக இருக்கின்றது. அண்ணன் தனியரசு போன்றவர்களெல்லாம் எனக்கு தெரிந்த இந்த அரசியல் வரலாற்றிலே எங்களோடு 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தெய்வீக திருமகனுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இதே போன்று இங்கே இருக்கக்கூடிய மேடையிலே இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் தெய்வீக திருமகனையும் நாங்கள் யாரும் மாற்று சமுதாயத்தை யாரும் குறை சொல்லாதவர்கள். கடந்த 6 மாதத்துக்கு முன்பு கூட நான் சில காணொலி வாயிலாக பார்த்தேன். வாளுக்கு வேலி அம்பலம் ஒரு பிம்பம் என்று ஒருத்தர் சொல்லுகிறார். அந்த பையன் தம்பி எப்ப வந்தாப்புல தெரியல, வாளுக்கு வெளியே பார்த்து ஒரு பிம்பம் என்று சொல்லுகிறார்கள். இந்த கட்டுக்கதையை அந்த மூடர்களுக்கு எச்சரிக்கை மணி அடிக்கின்றேன். இப்படி போன்ற கட்டுக்கதைகளை அனுப்பிவிட்டு நீங்கள் உன்னுடைய சமுதாயத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய விளைவு கடுமையாக இருக்கும் என்பதை இந்த மேலூர் மண்ணிலே இருந்து உங்களுக்கு நாங்கள் எச்சரிக்கை மணி அடிக்கின்றோம். வருகின்ற பொழுது தேவர் சமுதாயத்தை சொல்லி ஜாதிகளை சொல்லி நாங்கள் கட்சி வளர்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நாட்கள் ஆன பின்பு இவர் என்னமோ பூரா தேசிய தலைவர் மாறி இரட்டை வேடம் போடும் என்பதை இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய சில புல்லுருவிகள் விட்டுவிட வேண்டும் என்பது இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். எதற்கு இதை சொல்லுகிறேன் சொன்னால் நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி இரட்டை வேடம் போடுகின்ற பொழுதுதான் நாய்நேரி எல்லாம் இந்த சமுதாயத்தை சீண்டி பார்க்குது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து கடைசியாக பாண்டியர்கள் யார்? இது ஒரு சச்சப்ப. பாண்டியர்கள் யார் என்பது ஊருக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும். அதை விட்டுவிட்டு தேவையில்லாத அரசியல் செய்ய வேண்டும் என்று சொல்லி தமிழ் சாதிகள் என்ற பெயரில் ஒரு சொல்றேன், பள்ளத்திலிருந்து வந்தோம் அதனால நாங்க போறோம் பாண்டியர்கள். பள்ளத்திலிருந்து வந்தனா நீ மேட்டிலிருந்து வந்தனா தேவையில்லை. தேவையில்லாத சர்ச்சைகளை ஏற்படுத்தி விட்டு நீங்கள் இந்த பகுதியிலே அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதனுடைய விளைவு கடுமையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கை மணி அடிக்கின்றோம். எதற்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாங்கெல்லாம் கடந்த 20 ஆண்டுகளாக தெய்வீக திருமகனை கடவுளாக ஏற்றுக்கொண்டு இந்த பகுதியிலே வள வருவர்கள் நாங்கள்லாம். ஏதோ நீங்கள் எல்லாம் இன்று ஏதோ இந்த 2-3 ஆண்டுகளை புதிதாக வந்து கொண்டு நானும் ஒரு கட்சி வைக்கிறேன் என்று சொல்லி இந்த சமுதாயத்தை இழிவுபடுத்த நினைத்தால் நீங்கள் இந்த பகுதியிலே நடமாட முடியாது என்பதை தமிழ் தேசிய ஃபாரூக்லா கட்சியின் சார்பிலே எச்சரிக்கை மணி அடிக்கின்றேன். நேற்று நேரம் வந்துகிட்டு ஒரு 2-3 வருஷம் ஆனவனே நானும் கட்சி ஆரம்பிக்கிறேன் நானும் இருக்கோம் என்று சொல்லி இந்த சமுதாயத்தை சீண்டி பார்ப்பவர்களுக்கு எச்சரிக்கை மணி அடிக்கின்றோம். ஏதோ சாதாரணமாக இந்த கூட்டத்திலே சொல்ல நினைக்க வேண்டாம். இந்த முக்குளத்தோர் சட்ட இயக்கம் நடத்துகின்ற இந்த 50 விழாவிலே எனக்கு பின்னாலே இருக்கக்கூடிய வழக்கறிஞர் மத்தியிலே பேசுகின்றேன். நானும் ஒரு வழக்கறிஞர் முறையிலே உங்களுக்கு எச்சரிக்கை மணி அடிக்கின்றேன். நீங்கள் இனிமேல் இந்த சமுதாயத்தை பற்றி சீண்டேன்னு சொன்னால் வழக்குகள் கடுமையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கை மணி அடிக்கின்றேன். நாங்களும் போனால் ஏதோ காணொலியை பார்க்கிறோம், இவெல்லாம் பேசக்கூடாது, இவனெல்லாம் பேசக்கூடாது போடான்னு தள்ளி விட்டு போய்க்கிருக்கோம். தம்பி 2019 ஒரு சின்ன விஷயம் சொன்னீங்க. அந்த விஷயத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் வழக்கு என் மீது. என்னோடு இருந்தவர்களுக்கெல்லாம் தெரியும். 5 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் யாரும் தவறாக பேசவில்லை. முத்துராமலிங்க தேவரையும் இன்னொரு நபரை ஒப்பிட்டு பேசக்கூடாது என்பதுதான் என்னுடைய வாதம். அதற்கு நண்டாஞ்சுண்டாலாம் சேர்ந்து ஒட்டமொத்தமா வழக்கு, வாளுக்கு வேலிக்கு அம்பலத்துக்கு எப்படி துரோகம் நடந்ததோ அதே போன்று எனக்கும் அந்த நேரத்தில் துரோகம் நடந்தது. அந்த துரோகத்தெல்லாம் எதிர்த்து வெற்றி கண்டவன் நான் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே இருக்கக்கூடிய முக்குளத்தோரை சேர்ந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். எதற்கும் அஞ்சக்கூடாது, எவனுக்கும் பயக்கூடாது, எவனையும் எதிர்த்து நீங்கள் வழக்கு தொடுக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இந்த கடந்த 2 ஆண்டுகளா பார்த்தோம்னு சொன்னா காணொலியில பாக்குறேன், அதெல்லாம் தள்ளி விட்டு போயிட்டே இருப்பேன். தெய்வீக திருமகனுடைய
பெயரை மதுரை விமான நிலையத்துக்கு வைக்கும் என்று சொல்லி 2006ஆம் ஆண்டு பல்வேறு போராட்டங்களை நடத்தி சிறை சென்றோம். இன்னைக்கு எத்தனை 18 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் எங்கடா இருந்தீங்களா? எண்ணற்ற வரலாற்றுகள் உண்டு எங்களுக்கு. ஏதோ இன்று நேற்று நாங்கள் இந்த ஃபாரூக் பிளாக்ல இல்லை. தொடர்ச்சியாக கடந்த 20 ஆண்டுகளாக நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். அண்ணன் சண்முக பாண்டிய பற்றி சொன்னார்கள். ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். 2007ஆம் ஆண்டு எங்களுடைய மாமா முருகன்ஜி அவர்களை உசலமெட்டியிலே இதற்கு முன்னால் இருந்த மதுரை மாவட்ட எஸ்பி அன்பு அவர்கள் கைது செய்ய வந்த பொழுது நாங்கெல்லாம் ஒரு 100 பேர் சேர்ந்து மறியல் பண்றோம் உசலமெட்டில். இன்னும் வரலாற்று நிகழ்வு நான் சொல்றது 2007 17 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். சண்முகப்பாண்டி அங்கிருந்து வர்றார், திருநெல்வேலியிலிருந்து வர்றார். வந்து சேசனை ஒரே உசலமெட்டி தாலேசனை உடைச்சு அவரை வெளியே கூட்டுக்காந்து வெளியே விடுறார். எஸ்பி கேட்கிறார், ஏங்க இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து சேசனை உடைச்சிட்டாங்க, யாருன்னு கேட்டோன்னே அவர் பேரை கேட்டோன்னே ஐஜி விட்டு விடுங்கள் என்று சொன்னார். அன்று அப்படி ஒற்றுமையாக இருந்த சமூகம் இன்று சில கயவர்களால் இன்று நாய்நெறி கூட நம்மளுடைய சமுதாயத்தை சீண்டி பார்க்கின்ற அளவிற்கு இருக்கு என்று சொன்னால் எங்களுக்கு எல்லாம் வேதனையாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் எல்லாம் 20 ஆண்டுகளை இந்த ஃபாரூக் பிளாக்ல இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏதோ இன்று நேற்று வரவில்லை, பல்வேறு வழக்குகளை சந்தித்தவர்கள் நாங்கள் எல்லாம். ஏறாத நீதிமன்றம் இல்லை. நாங்கள் எந்த தவறும் செய்யாதவர்கள். இவரை எப்படி முடக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் மீது எல்லாம் காவல்துறை திட்டமிட்டு வழக்கு போடுவார்கள். வழக்கை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்களுக்கு நாங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், இந்த மேடையிலே வீட்டிற்கக்கூடிய நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் நீங்கள் ஒருபொழுதும் தெய்வீக திருமகனை வழிபட்டு நீங்கள் இரட்டை வேடம் போற்றேன் சொன்னால் அந்த தெய்வீக திருமகனுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு விரைவிலே தக்க பாடத்தை புகட்டுவார்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். வாழ்க தேவ நாமம். ஜெய்ஹிந்த்.